ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி குட்டி மாலை ஒன்று கட்ட போகிறோம். வெட்டிவேர் மாலை. இந்த மாலைக்கு கொஞ்சம் வெட்டிவேர் எடுத்து இந்த மாதிரி தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சின்ன மாலை தான் கட்டுறேன். அதனால் ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்குள்ளே கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளன் நூல் எடுத்துக்கிறேன். நான் பிங்க்கும் ரெட்டும் எடுத்திருக்கேன். பிங்க்கில் ஒரு 4 லைன் நமக்கு எந்த அளவுக்கு நீளம் தேவையோ அந்த அளவுக்கு ஒரு 4 த்ரெட்டு சுற்றி எடுத்துக்கலாம். ஒரு நூலை கட் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கலாம். வச்சு நார்மலாக பூ கட்டுற மாதிரி ஒரு 2 வெட்டிவேர் எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வச்சு சுற்றிக்கலாம். மாலை சுற்றுற மாதிரி சுற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெட்டிவேரில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அன்ஈவனாக தெரியும். அதை நம்ம கடைசியில் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம். இந்த மாலை கடையில் கேட்டேன். அரை அடி மாலையே பார்த்திங்கன்னா 250-300 சொன்னாங்க. சரி, நம்ம ஒரு 50 ரூபாய்க்கு வெட்டிவேர் வாங்கினாவே கட்டிடலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த மாதிரி கட்டிகிட்ருக்கேன். இந்த மாலை வாராகி அம்மனுக்கு போடுறதுக்காக நான் சின்னதாக கட்டுறேன். இது நம்ம எவ்வளோ பெருசு வேணாலும் கட்டலாம். நம்மளே கட்டும்போது கொஞ்சம் பட்ஜெட் நமக்கு கம்மியாக தான் ஆகும். வெட்டிவேர் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி கட் பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்ட வாங்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். இல்லைன்னா அந்த அடி வேர் கட்டையாக இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் மாலை கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தேவையான அளவு கொஞ்சம் கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம நூல் சுற்றி வச்சு அதில் கட்ட போகிறோம். இப்போ இந்த நூல் எடுத்து இந்த மாதிரி ஒரு 3 விரலில் சுற்றி பூ மாதிரி பண்ணிக்கலாம் ரவுண்டாக. இதையும் ஒரு சுற்றிட்டு அப்படியே அந்த நூல்லே ஒரு நாட் போட்டுடலாம். பூ கட்டுற மாதிரியே ஒரு முடி போட்டுட்டோம்னா அப்படியே நின்றுக்கும். இது மாதிரி நமக்கு எத்தனை தேவையோ அந்த அளவுக்கு நம்ம செய்து வச்சுக்கலாம். இது ஒவ்வொரு இடத்துலையும் 3-4 அப்படி வைக்கிற மாதிரி வைக்கிறேன் நான், சின்ன மாலைன்றதுனால. இதுவே நல்ல பெரிய மாலையாக கட்டினோம்னா நிறைய வைக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு சுத்து மட்டும் வைக்கிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் தான் தேவைப்படுது. ஒரே அளவாக சுற்றிக்கலாம். இப்போ நம்ம அந்த விரலில் சுற்றுறது நான் பார்த்திங்கன்னா ஒரு 10 சுற்று சுற்றிருக்கேன். அந்த மாதிரி எத்தனை சுற்றுறோமோ அந்தளவுக்கு சுற்றினோம்னா நம்ம ஒரே அளவாக இருக்கும். இல்லைன்னா பெருசு சின்னதுமாக ஆகிடும். இப்போது தேவையான அளவுக்கு சுற்றிட்டேன். இப்போ அதையும் வச்சு கட்டிக்கலாம். கொஞ்சம் கட்டும்போது நல்லா டைட்டாக அமுக்கி விட்டு கட்டுங்க. இல்லைன்னா லூஸாக அது எடுத்துக்கிட்டு வந்துடும். வெட்டிவேர் கட்டும்போதுமே நல்லா டைட்டாக அமுக்கி கட்டினோம்னா நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரும். கேப் இல்லாமல் இருக்கும். அது விழாமலும் இருக்கும். இந்த வெற்றிவேர் மாலை வெற்றியை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான மாலை இது. நம்ம குலதெய்வம், இஷ்ட தெய்வம்னு முன்னோர்கள் படத்துக்கு, நிலைவாசலில் இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி வெற்றிவேரை போட்டு வைக்கிறது நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தையும் வெற்றியையும் அள்ளித்தரக்கூடிய மாலை இது. அது மட்டும் இல்லாமல் இதிலேருந்து வரக்கூடிய வாசனை பார்த்திங்கன்னா நம்ம வீடு முழுக்க பாசிட்டிவாக வச்சுருக்கோம். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நானும் அடுத்து நிலைவாசலுக்கு கட்டி போடலான்னு இருக்கேன். அப்படி கட்டினேன்னா அதையும் அந்த வீடியோவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாலை பஞ்சமி அன்னைக்கு போட போகிறேன் அம்மனுக்கு. நாளைக்கு பஞ்சமி, நாளைக்கு போடலான்னு இதை கட்டிக்கிட்டு இருக்கேன்.
போட்டுட்டு அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். அம்மனுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீட்டாக இருக்குது, அதெல்லாம் நம்ம இது பண்ண வேண்டாம். அது கடைசியில் வந்து கட் பண்ணி விட்டுக்கு போகிறோம். கட்டியாச்சு, ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு நீளம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2-3 சுற்றினா சரி வந்துடும். இந்த மாதிரி நம்மளே கட்டி போடும்போது நம்மக்கிட்ட என்ன சிலை இருக்குது, என்ன படம் இருக்குது, எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு நம்ம அளவு பார்த்து நம்மளே கட்டிக்கலாம் சின்ன சின்னதாக அழகாக. இந்த அளவு கட்டியிருக்கேன். இப்போது இதில் சென்டரில் இன்னும் கொஞ்சம் கட்டி அதில் கட்டி விட போகிறோம். இந்த மாதிரி சுற்றி வெட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சுற்றி ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கினோம்னா கடையில் வாங்குகிற மாலை மாதிரியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சின்னதாக ஒன்று கட்டிட்டேன். இப்போ சென்டரில் அந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம். கட்டிட்டோம்னா பார்க்குறதுக்கு மாலை மாதிரியே ஆகிடும். இவ்வளோ மீந்து இருக்குது கொஞ்சம் கட் பண்ணி விட்டதெல்லாம். இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை நம்ம ஆகர்ஷ்ண பொடி செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டராக வச்சு அழகாக கட்டி விட்டுடலாம். பூ கட்ட தெரியும், பூ சுற்றுறதுக்கெலாம் தெரியும், திண்டு மாதிரி கட்டுவீங்க அப்படின்னா இது ஈஸியாக கட்டிடலாம். இது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப நல்லா இருந்தது. என் கையாலே இஷ்ட தெய்வ வாராகி அம்மனுக்கு கட்டி போடுறதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாளைக்கு போட்டுட்டு வீடியோ போடுறேன். எப்படி இருந்தது மாலை, எப்படி இருக்குது, கட்டின மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் அந்த மாதிரி கட்டியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலே வந்து பீட்ஸ் இருந்தால் கோத்து போடலாம், அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். நான் அப்படியே அந்த நூல்லே கட்டிட்டேன். மாலை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.